பார்க்கலாம். இப்போ ராக்னர் பிரிஸ்கினுடைய அந்த விசேஷ் சர்க்கிள் ஆஃப் பவர்ட்டி பார்த்தோம் இல்லையா, அது கொஞ்சம் முக்கியமானது, கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கூட. அடுத்தது பிளானிங், திட்டமிடல். இந்தியாவில் திட்டமிடுதல், உலகிலேயே திட்டமிடுகின்ற நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிற மாதிரி சுமார் கொஞ்சம் பார்த்துட்டு இந்திய திட்டமிடலுக்கு வந்துடலாம். பிளானிங் மீனிங், பிளானிங் இன் எ டெக்னிக், இது ஒரு தொழில்நுட்பமானது. மீன்ஸ் டு அன் எண்ட் being the realization of certain predetermined and well-defined aims and objectives laid down by a central planning authority. The end may be to achieve economic, social, political or military objectives. அதாவது இது ஒரு திட்டமிடல் என்பது எப்படிப்பட்டது, ஒரு தொழில்நுட்ப ரீதியானது. குறிப்பிட்ட காலத்தில் இப்படி வருமே, அதாவது சென்ட்ரல் பிளானிங் அத்தாரிட்டி மைய திட்டக்குழு என்று உருவாக்கப்பட்டது. அந்த மைய திட்டக்குழு மூலமாக ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இலக்குகளை அடைவதற்காக, அதாவது எண்ட் பீயிங் என் ரியலைசேஷன் ஆஃப் சடன் ப்ரீ டிட்டர்மினேடு, முன்கூட்டியே திட்டமிடப்பட்டதும், வெல் டெஃபைனடு, நன்கு வடிவமைக்கப்பட்டதுமாக நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் எய்ம்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸையும் எடுத்துக்கிட்டு மைய திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்ப ரீதியான செயல்பாடு திட்டமிடல் என்பதாகும். நன்கு வடிவமைக்கப்பட்டு முன்கூட்டியே திட்டமிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறது, நோக்கங்களையும் இலக்குகளையும் தீர்மானித்து மைய திட்டக்குழுவால் செயல்படுத்தப்படுவது திட்டம். த என் மேபி அண்ட் அச்சீவ் எக்கனாமிக், இதன் மூலமாக பொருளாதாரமாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அல்லது என்னென்னு சொல்லலாம், இந்த இராணுவ ரீதியாகவும், அதாவது மிலிட்ரி சம்மந்தப்பட்டது இருக்கு இல்லையா, இவைகளை எல்லாம் கொண்டதாகவும் செயல்படுத்தக்கூடியதாகவே திட்டம் என்பது இருக்கின்றது. ஓகேவா? திட்டங்கிறது சாதாரணமானதில்லை. இவைகளுடைய இலக்குகளில் அடையிறதுக்கு பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறது, அரசியல் எப்படி முன்னேறது, சமூகத்தில் எப்படி முன்னேறது, இராணுவ நோக்கங்களில் மிலிட்ரி நல்ல பவரை வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரி திட்டமிடுறது. ஏன்னா ரூலிங் பார்ட்டிலாம் இருக்காங்க இல்லையா, இராணுவத்தை வச்சு ஆண்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் திட்டமிடுறாங்க. ஸோ இது மாதிரி எல்லா விதத்துலேயும் எப்படி திட்டமிடுறதுங்கிறது தான் திட்டமிடல் என்பதாகும். ஓகேவா? இதற்கான டெஃபினிஷன்ஸ் பாருங்கள். எக்கனாமிக் பிளானிங் இஸ் கலெக்டிவ் கண்ட்ரோல் ஆர் சப்மிஷன் ஆர் சப்ரேஷன் ஆஃப் ப்ரைவேட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். லயனல் ராபின்ஸ் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னு சொன்னால், அவர் தனியார் தான் குறிப்பாக சொல்லியிருக்காரு. தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கைன்னு சொல்லக்கூடிய ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்சு, உற்பத்தி மற்றும் பரிமாற்ற நடவடிக்கை இருக்கு இல்லையா, தனியாருடைய உற்பத்தி மற்றும் பரிமாற்ற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதாக. கலெக்டிவ் கண்ட்ரோல் அண்டு சப்ரமிஷன், அதாவது கலெக்டிவாக ஒரு கூட்டு முறையில் அவங்கள கட்டுப்படுத்தி அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறது, உற்பத்தி மற்றும் பகிர்வுகளை சரியான முறையில் செய்கின்ற ஒரு செயல்பாடு திட்டமிடல்னு லயனல் ராபின்ஸ் சொல்கிறார். அடுத்தது, எக்கனாமிக் பிளானிங் இஸ் த வைடஸ்ட் சென்ஸ், இது ஒரு மிக விரிவான ஒரு சிந்தனையாகும். பொருளாதார திட்டமிடலுங்கிறது இது டெலிபரேட் டைரக்ஷன், தன்னிச்சையாக வழிகாட்டக்கூடிய ஒன்றாகும். பை பர்சன்ஸ் இன்சார்ஜ் எ லார்ஜ் ரீசோர்ஸஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் சூசன் எண்ட்ஸ், அதாவது இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் சரியான முறையில் திட்டமிட்டு அதன் அடிப்படையில் தெரிவுகளை மேற்கொண்டு, எந்த மாதிரிலாம் தேவைப்படுதுங்கிற தெரிவுகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் வழிகாட்டக்கூடிய ஒரு வழிவகையாகவே திட்டமிடலானது உள்ளது அப்படின்ட்டு ஒரு குறிப்பு யார் சொல்கிறாங்க, டால்டன் சொல்கிறார். அதாவது தேர்தலுடைய இலக்குகளை அடையணும், உரிய பொறுப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, நிதானித்து செயல்படணும். அதாவது பர்சன்ஸ் இன்சார்ஜ் ஆஃப் லார்ஜ் ரிசோர்ஸஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டுவர்ட்ஸ் சூசன் எண்ட்ஸ், இருக்கக்கூடிய மூலவளங்களை கொண்டு குறிப்பிட்ட தேர்ந்தெடுத்த இலக்குகளை அடைவதற்கான செயல்பாடுகளை அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் அறிவுபூர்வமாக செயல்படுது. வைடஸ்ட் சென்ஸ், அறிவுபூர்வமாக செயல்படுகின்ற ஒன்றை சுட்டிக்காட்டும் வழிமுறை என்பதாகும். அதுவே பிளானிங்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியாவில் பொருளாதார திட்டமிடல் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெசிஷன் ஸ்கீம்ஸ் ஃபார்ம்டு டு மீட் சர்டன் ப்ரீடிட்டர்மினன்ட் எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவிட்டீஸ், முன்கூட்டி திட்டமிட்டு பொருளாதார நோக்கங்கள் நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒன்றே திட்டம் என்பதாகும். எக்கனாமிக் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் எ ரோட் மேப் ஃபார் டைரக்ஷன்ஸ் ஆஃப் அச்சீவ் ஸ்பெசிபிக் கோல்ஸ் வித்தின் ஸ்பெசிபிக் பீரியட் ஆஃப் டைம், அதாவது குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட நோக்கங்களையும் இலக்குகளையும் அடைவதற்காக இருக்கின்ற வளங்களை எல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு நோக்கங்களை உருவாக்கி செயல்படுகின்ற ஒரு வழிமுறையாகவே, ரோட் மேப்பாகவே
திட்டமிடல் என்பது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த கரண்ட் திங்கிங் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஃபேர்லி நியூ, சம்வாட் ரூட்டட் இன் மார்க்சிஸ்ட் சோசியலிசம். தற்காலத்தில் திட்டமிடுதல் என்பது சற்று புதுமையானதாகவே உள்ளது. ஆனாலும் கூட மார்க்சிஸ்ட் சோசியலிசனுடைய சமூக பொருளாதாரம் இருக்கு இல்லையா, அந்த சமத்துவ கொள்கையை ஓரளவு வேரூன்றியதாகவே, அதாவது ரூட்னு சொல்லும்போது எப்படி இருக்குது, அந்த ரூட்டுன்னு சொல்லக்கூடிய விதம்னு சொன்னால் அது ஆழமாக வேரூன்றிய விதமாகவே சம்வாட் ரூட்டட் இன் மார்க்சிஸ்ட் சோசியலிசம், அந்த சமத்துவ பொருளாதார அமைப்பானது சமத்துவ பொருளாதார கொள்கையை ஏற்கும் விதமாக அதனையே ஆணிவராக கொண்டு தற்கால திட்டங்கள் உள்ளது. இந்த 20th century intellectuals, theorists, thinkers from Europe put forward the idea of the state involvement to stop capitalism and the inequality of society. சமுதாயத்தில் ஏற்படுகின்ற ஏற்ற தாழ்வுகளையும் இந்த முற்றுமை சக்திகளாக உருவாகிறாங்க இல்லையா, அவைகளை எல்லாம் தடுப்பதற்காக ஸ்டேட் இன்வால்வ்மெண்ட், அரசின் தலையீட்டோடு திட்டமிட்டு அதனுடைய இந்த 20 நூற்றாண்டின் அறிஞர்கள், கோட்பாட்டாளர்கள், சிந்தனையாளர்கள் போன்றவர்களாம் மேற்கத்திய பாணியில் அறிந்ததன் மூலமாக திட்டமிடுதல் என்ற ஒரு கருவியை கொண்டு ஐடியா ஆஃப் ஸ்டேட் இன்வால்வ்மெண்ட், அரசானது தலையீடுகளை செய்து அதன் மூலமாக அந்த முற்றுமையை தடுப்பது, ஏகாதிபத்தியமாக தனியார் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய செயல்பாடுகளை தடுப்பதும் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வான நிலையை குறைப்பதுமான ஒரு முயற்சியாகவே திட்டமிடல் உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த வகையில் இந்தியாவில் திட்டமானது, அதுதான் பொதுவாக திட்டம் இருக்குது. திட்டம்னு போட்டாலும் கூட மார்க்சிஸ்ட்டை யாருமே மறக்கிறது கிடையாது. சமத்துவ பொருளாதாரம் தந்தைன்னு படித்தேன் இல்லையா, ஃபாதர் ஆஃப் மார்க்சிஸ்ட் எக்கானமின்ட்டு அவருடைய அந்த திட்டத்தை அடிப்படையாக கொண்டு தான் நடந்துகிட்ருக்குதுங்கிறாங்க. சோவியத் யூனியன் அடாப்டட் எக்கனாமிக் பிளானிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் in 1928 that enabled the country to run into an industrial super power. முதலாக இந்த ரஷ்யா தான் நமக்கு உலகிற்கு திட்டமிடுதலை வழிகாட்டிய ஒன்றாகும். அதுதான் முதலாக 1928 திட்டமிடுதலை அதுதான் முதலாக உருவாக்கிய ஒரு நாடாகும். அதன் மூலம் தான் என்னாச்சு, இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவர், வலிமை பெற்ற தொழில் அமைப்புகளை உருவாக்கும் சக்தியை பெற்றது. enable the country to turn to in a இண்டஸ்ட்ரியல் சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு நாடாக மாறுவதற்கு காரணம் இந்த திட்டமிடுதலை. த ஐடியா ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் வாஸ் strengthened during the Great Depression in 1930s. 1930 உலக பெருமந்தமானது ஏற்படுத்திய பாதிப்புகளால் என்னாச்சுன்னு சொன்னால் பொருளாதார திட்டமிடுதலுங்கிற ஒரு மிகப்பெரிய யுக்தி கிடைத்தது. அதோடு நாடு வளம் பெற ஸ்ட்ரெங்க்னடு உறுதி பெறுவதற்கு திட்டமிடுதலே அவசியமான ஒன்று. இந்த 1930 எது குறிப்பாக பாதிக்கப்பட்டதுன்னு சொன்னால் யூஎஸ்ஏவே பாதிக்கப்பட்டுருச்சு, அமெரிக்காவே. ஸோ அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு ஜேம்ஸ் தன்னுடைய ஃபிசிக்கல் பாலிசி கொடுத்தாருங்கிறதெல்லாம் படித்தோம் இல்லையா. ஸோ அது என்ன பண்ணோம், அந்த 1928 ஆரம்பித்தது அமெரிக்காவுக்கு பாதகமாக முடிந்த அந்த உலக பெருமந்தத்திலிருந்து காப்பதற்காக திட்டமிடுதல் உருவானது. அவங்களே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. திட்டமிடுதல் மூலமாகத்தான் பொருளாதாரத்தை ஒரு வலுவுள்ளதாக மாற்ற முடியும். த அவுட் பிரேக் ஆஃப் த வேர்ல்டு வார் செகண்ட் ஆல்சோ required adequate and suitable planning of economic resources for the effective management after the efforts of post-war economy. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட சூழ்நிலைகள் required the suitable planning of economic resources of the effective management. அந்த 2ஆம் உலகப் போருக்கு பிறகு ஏற்பட்ட சீரழிவுகளால் என்னாச்சுன்னு சொன்னால் இருக்கின்ற வளங்களை எல்லாம் சரியான முறையில் கையகப்படுத்தி அதன் மூலமாக பொருத்தமான சூட்டபிள் பிளானிங் செய்கிறதன் மூலமாக நாடு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை உலக நாடுகள் புரிந்து கொள்ள தொடங்கியது. ஓகேவா, இது முக்கியமானது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரத்திற்கு பிறகு 1948 த டிக்ளரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பாலிசி வாஸ் அனௌன்ஸ்டு. அதாவது தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. 1948 விடுதலை அடைந்த பிறகு தொழிற்கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது. தொழிலின் மூலமாக தான் நாடு முன்னேற முடியும்னு சொல்லி த பாலிசி சஜஸ்டட், அது என்ன சொல்லுச்சுன்னா கிரியேஷன் ஏ நேஷனல் பிளானிங் கமிஷன் அண்ட் த எலாபரேஷன் ஆஃப் த பாலிசி ஆஃப் மிக்சடு எக்கனாமிக் சிஸ்டம். நாடு வளம் பெற தொழிற்கொள்கை அறிவித்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுலேயே திட்டக்குழு, நேஷனல் பிளானிங் கமிஷன் உள்ள திட்டக்குழுவை உருவாக்கி அதோடு கலப்பு பொருளாதார முறை நம்ம நாட்டில் உள்ளது என்று அறிவித்து அதன் அடிப்படையில் திட்டங்களை தீட்டலானார்கள்.
அப்போ தான் நம்மளது கலப்பொருளாதாரம் ஸ்ட்ராங் ஆச்சு. ஆன் January 26, 1950 1950 இந்தியா குடியுரிமை அதாவது குடியரசு என்று ஆன பிறகு த கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என் லாஜிக்கல் ஆர்டர் சட்ட ரீதியாக வரும்போது த பிளானிங் கமிஷன் வாஸ் கிரியேட்டட் ஆன் March 15, 1950 1950 ஜனவரி மார்ச் 15 அரசியல் சட்டம் உறுதியான பிறகு திட்டக்குழுவானது உருவாக்கப்பட்டது. அதுக்கு அடுத்தது பிளான் began on April 1, 1951 with the launch of the first 5-year plan 1951-56. அதாவது இதனுடைய கருத்துக்கள் எல்லாம் அடிப்படையில் திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் கலப்பொருளாதாரம் வந்தது இல்லையா. இப்போ என்னச்சுன்னு சொன்னால் 1950 முழுமையாக இந்திய சுதந்திர குடியரசு பெற்ற பிறகு இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்டு சட்டத்தின் அடிப்படையிலேயே திட்டக்குழுவானது மார்ச் 15 1950 உருவாக்கப்பட்டது. உடனடியாக 51 முதல் திட்டம் உருவானது. 51-56 The evolution of planning in India is started below. பிளானிங் இன் இந்தியா இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சியின் மதிப்பீடுகளை காணலாம். எவ்வாறு இது வளர்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்று ஃபஸ்ட்டு சார் எம் விஸ்வேஸ்வரையா 1934 பலரும் தனது திட்ட கருத்துக்களை எல்லாம் கூறியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் உருவானது இந்திய திட்டமிடலானது. முதலில் விஸ்வேஸ்வரையா 1934 இவர் யாருன்னு சொன்னால் இவர் எக்கனாமிஸ்ட் கிடையாது. ஆனால் இவரும் எப்படிப்பட்டவர் permanent engineer and politician made his first attempt in the laying foundation of economic planning in India 1934 through his book Planned Economic of India. It was 10-year plan அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டத்தை இவர் கொண்டு வந்து கொடுத்தார். யார் விஸ்வேஸ்வரையா. இது இம்பார்ட்டன்ட். அதாவது முதல்ல திட்டமிடுதல்களை பற்றி சொன்னது அவர் தான். இந்தியாவில் 1934 சுதந்திரத்துக்கு முன்னையே சொல்லிட்டார். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்காக தான் திட்டமிட்ட பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்கார். அந்த பொருளாதாரத்தை தன்னுடைய இந்தியாவின் திட்டமிட்ட முறை அப்படிங்கிற ஒரு புக்கில் எழுதியிருக்காரு. இது 10 வருடத்திற்கான திட்டமாகும். அதில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சொன்னது அவர் தான் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா 1934 த்ரூ ஹிஸ் புக். அந்த புக்கில் சொல்லியிருக்காரு திட்டமிட்ட பொருளாதாரம் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். ஓகேவா. அடுத்தது ரெண்டாவது ஜவஹர்லால் நேரு 1938. இவர் 34, ஜவஹர்லால் நேரு 98. அவர் என்ஜினியர் அண்டு பாலிட்டிஷியன் இல்லையா. இவர் ஜவஹர்லால் நேரு பிரதமர் 1938 அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் என்ன பண்ணியிருக்காரு செட் அப் நேஷனல் பிளானிங் கமிஷன் பை அ commit but due to the changes in the political era and the Second World War it did not materialize. அதாவது 1938 உருவாக்கினார். உருவாக்கினதுக்கப்புறம் ஏற்படைய நெருக்கடியான நிலைகள் 42ல் ஒயிட் மூமெண்ட் வந்துச்சு இல்லையா. ஒயிட் மூமெண்ட் வந்தது இல்லையா, வெளியேற இயக்கம். அது மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க, இதை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. அவர் தான் முதலாக இந்திய திட்டக்குழுவை உருவாக்கியவர். அது அரசியல் சூழ்நிலைகளாலையும் உலகப்போர் வந்ததுனாலையும் அதை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாமல் போனது. பாம்பே பிளான் அடுத்தது, அதாவது பாம்பே திட்டம்னு சொல்லக்கூடியது 1940 இயரிங் அப்படி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. த 8 லீடிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் பாம்பே பிரசன்டட் பாம்பே பிளான். இட் வாஸ் a 15-year இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். 8 பேர் சேர்ந்து பாம்பே 8 பேர் சேர்ந்து ஒரு தொழிற்கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. அதாவது 8 தொழிலதிபர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் இந்த பாம்பே திட்டம்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது 15 வருடங்களுக்கான முதலீட்டு திட்டமாகும். அடுத்து எஸ்என் அகர்வால் 1944 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் தான், சுதந்திரத்துக்கு முன்னே. அகர்வால் ஒருத்தர் கேவ் த காந்தியன் பிளான் ஃபோக்கஸிங் ஆன் த அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் எக்கானமி. வேளாண்மை மற்றும் கிராம பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு திட்டமிடுதல் அப்படிங்கிறத பற்றி காந்திய திட்டமாக, காந்தியினுடைய கொள்கை என்ன, இந்திய கிராமங்கள் வாழ்கிறது முன்னேற்றங்கிறது தானே. அதனை அடிப்படையாக கொண்டு காந்திய திட்டம்னு ஒன்று இவர் உருவாக்கியிருக்கார். அடுத்தது எம்என் ராய் 1945 டிராப்டட் பீப்புள்ஸ் பிளான், மக்கள் திட்டம்னு ஒன்று உருவாக்கினார். இட் வாஸ் எய்மிங் அட் மெக்கானிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பை த ஸ்டேட் ஒன்லி. அதாவது இவர் என்ன பண்ணார், வேளாண்மையை இயந்திரமயமாக்குதல், இயந்திரங்களை கொண்டு தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் கருவிகளை பயன்படுத்தி சிறப்பான உற்பத்தி பண்ணணும். அதோடு
இந்த பொருட்கள் பரிவர்த்தனைகளை டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு கொண்டாடுறது, அந்த சேல்ஸ் பண்ணுறது யார் கொண்டாடணும்னா அரசாங்கமே நேரடியாக வர வேண்டும் அப்படிங்கிறார். ஏன்னா தனியார்லாம் முதலாளிகளை மாதிரி சாப்பிட்றாங்க, அதனால் அரசாங்கம் நேரடியாக வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இது எம்என் ராய். இந்த கான்செப்டையும் பார்த்துக்காங்க. ஆன்சர்னு கேட்கும்போது அது எழுதணும், எந்த வருஷம் யார் சொன்னாங்க, அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய எஃபெக்ட் அது இருந்தால் அது சொல்லணும். அடுத்தது ஜேபி நாராயண் 1950. அதாவது அட்வொகேட் இவர் என்ன சொல்கிறதுனா, சர்வோதயா பிளான் விச் வாஸ் இன்ஸ்பயர்ட் பை காந்தியன் பிளான் அண்ட் வித் த ஐடியா ஆஃப் வினோபாவா. இந்த திட்டங்கள் மூலம் என்ன சொன்ன நாராயணனுடைய இது அட்வொகேட்டட் சர்வோதய பிளான் சொல்லக்கூடிய இந்திய முழுவதுமான ஒரு கிராமம் இதுக்காக வந்தது. சர்வோதய பிளான் சொல்லக்கூடியது. இந்த சர்வோதய பிளானை வச்சு என்ன பண்ணார், விச் வாஸ் இன்ஸ்பயர்டு பை காந்தியன் பிளான் அண்ட் வித் த ஐடியா ஆஃப் வினோபாவா காந்தி இவங்களுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டமானது ஜேபி நாராயணால் 1950, அதாவது எக்ஸாக்டாக சுதந்திரம் குடியரசு நாளில் இது உருவாக்கப்பட்டிருக்குது. அந்த நாளில் இட் கேவ் இம்பார்ட்டன்ஸ் நாட் ஓன்லி ஃபார் அக்ரிகல்ச்சர் பட் என்கரேஜ் ஸ்மால் அண்டு காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் த பிளான். அதாவது இந்த திட்டத்தின் கீழ் என்ன பண்ணியிருக்காங்க, இது ஒரு காந்திய பிளான் தான், காந்தியனுடைய கொள்கையை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான். இதில் என்ன முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அக்ரிகல்ச்சர் மட்டும் கிடையாது, வேளாண்மைக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. என்கரேஜ் ஸ்மால் அண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் த பிளான், அதாவது சிறு தொழில்கள் மற்றும் குடிசை தொழில்களுக்கும் தேவையான ஊக்கம் அளித்து அவைகளை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அக்ரிகல்ச்சரோடு இதையெல்லாம் சேர்த்தும் போது தான் நாட்டினுடைய ஒருங்கிணைந்த பொருளாதாரம் ஏற்படும், வேளாண்மையும் கிராமமும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கார். ஓகேவா. ஆஃப்டர் கன்சிடரிங் ஆல் த பிளான், மேற்கனவாறு உள்ள எல்லா வகையான திட்டங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, கன்சிடர் செய்யப்பட்டு உள்ளது. ஆலோசனைக்கு பிறகு இந்த சேம் இயர் அதே வருடத்தில் பிளானிங் கமிஷன் வாஸ் செட் அப் டு ஃபார்முலேட் 5-year பிளான் இன் இந்தியா பை ஜவஹர்லால் நேரு. அதே நேரம் சுதந்திரத்தை நோக்கி போராடுகின்றதோ, சுதந்திரம் கிடைக்கின்ற நாள் வந்தது. அந்த சுதந்திரத்தை வச்சு என்ன பண்ணார் நேரு, இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில் திட்டக்குழுவை உருவாக்கி அதே வருடத்தில் திட்டங்களை உருவாக்கினார். அதன் அடிப்படையில் பிளான் இன் இந்தியா பை ஜவஹர்லால் நேரு திட்டக்குழு உருவாக்கி திட்டங்களை வடிவமைத்தார். ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. நேரு அவர்கள் தான் சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக அறிவிக்கப்பட்டவர். ஸோ இது ஒரு திட்டத்தின் சாராம்சமாக இவ்வாறு நமது நாட்டின் திட்டமானது உருவாகத் தொடங்கியது. ஓகேவா. ஸோ இது பார்த்துருக்குறோம். திட்டமிடலுக்கான ஆதரவான கருத்துக்கள். அடுத்தது கேஸ் ஃபார் பிளானிங் ஏன் அதாகுது அப்படிங்கிறதுக்காக, அதாவது த எக்கனாமிக் பிளானிங் இஸ் ஜஸ்டிஃபைடு அண்ட் த ஃபாலோயிங் க்ரோத், கீழ்கண்ட வகையில் திட்டமிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திட்டமிடத்தில் எதுக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் இது சொல்லியிருக்காங்க. இது போதும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டுக்கும் படிச்சுட்ருக்கிறீங்க இல்லையா, கொஞ்சம் நல்லா படிங்க. நல்லா படிச்சுட்டு வீக்லி டெஸ்ட் நல்லா எழுதுங்க. நல்லா எழுதிட்டு பார்த்துக்கலாம். நம்மளது செவ்வாய்க்கிழமை வருது இல்லையா வீக்லி டெஸ்ட்டு, போர்ஷன்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இதையும் படித்து பாருங்கள். போர்ஷனையும் டெஸ்ட் போர்ஷனையும் படிங்க. கொஞ்சம் நல்லா எழுதணும். நல்லா அருமையான மார்க் வரணும். ஓகேவா. கேர்ள்ஸ் ஓரளவுக்கு பண்ணிருக்கிறீங்க, பாய்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டுருக்குது. கொஞ்சம் படித்து எழுத பாருங்கள். நல்லா எழுதுனதற்கும் கொஞ்சம் பின்னாடி வருத்தப்படுறது புண்ணியம் இல்லை. எப்போ ஸ்கூல் எழுதுங்கிறதெல்லாம் தெரியல, தொடர்ந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. அதனால் நல்லா படிங்க, டெஸ்ட்டை நல்லா எழுதுங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீக்லி டெஸ்ட் நீங்கள் நல்லா எழுதுனா தான் பப்ளிக் டெஸ்ட்டு ஆனுவலாக விட பப்ளிக் டெஸ்ட் எதுவும் நல்லா எழுத முடியும். அதனால் கொஞ்சம் உட்காந்து நல்லா படித்து நல்லா எழுதி அனுப்புங்க. என்னுடைய இதை இண்டிவிஜுவலுக்கு அனுப்பிச்சிருங்க. அதை என்ன பண்ணுறீங்க, பேப்பரை கொண்டு வந்து ஸ்கூலில் கொடுத்துருங்க. வாரம் ஒரு முறை கம்பல்சரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் கொண்டாந்து ஸ்கூலில் கொடுத்துட்டு போயிடணும். ஓகேவா. நாங்கள் வேல்யூஷன் பண்ணி உங்களுக்கு மார்க் சொல்லிடுவோம். ஓகே. விஷயக்கூட்டில் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.